ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மீ விஜயுடன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து வீட்டிலையே நம்ம வந்து எப்படி நெய் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டெய்லி வந்து பால் காய்க்கும் போது அதோட ஆடையை எடுத்து எடுத்து வச்சு ஃப்ரீசரில் இது மாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம அதை எடுத்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்லேயே நெய் வந்து ரெடி பண்ண போகிறோம். சரியா? இன்னைக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சிருந்ததுனால நம்ம அன்னைக்கு நெய் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா இதை தூக்கி நம்ம என்ன பண்ணிடணும், வெளியில் வச்சிடணும். சரி, அப்போ தான் இது வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆயிரும். சரியா? மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துடணும். இதை வந்து இதோட சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வந்து வெண்ணெய் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி, சரியா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வந்து நம்ம இதை போட்டு மிக்சியில் ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அடித்து எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். சரியா? இப்படி இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து இதே மாதிரி அடித்து ரெடி பண்ண போகிறோம். வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுத்துட்டு அப்புறமா வந்து அதை நெய்யாக காய்க்க போகிறோம். அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நெய் வந்துடும். சரியா? அவ்வளோதான். ஸோ வீட்டிலையே இது வந்து நம்ம ரெடி பண்ணுற நெய். ஸோ கலப்படம் இல்லாதது, பியூராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். காட்டுறேன் எப்படி வெண்ணெய் வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெண்ணெய் வந்து திரண்டு வந்துருச்சு தனியாக. வெண்ணெய் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வெண்ணெய் எடுத்து நம்ம வந்து அழகாக வெண்ணெய் வந்து திரண்டு தனியாக வந்துடும். தண்ணி அப்படி அடியில் பிரிஞ்சிடும். சரியா? இந்த வெண்ணெய் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரியா? தண்ணி எடுத்துட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த அந்த வெண்ணெயை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். எதுக்கு அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிற அந்த பால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரித்து வந்துடும். மட்டும் பார்த்தீங்கன்னா இதை போட்டோடனே அந்த வெண்ணெய் வந்து அப்படியே தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்ம வந்து வெண்ணெயை பிரித்து எடுக்கணும். திரண்டு அப்படியே வந்துச்சு. எடுத்து தண்ணியில் போட்டுருணும். இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வெண்ணெயை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரப்போகிறோம். ஓகேவா? எவ்வளோ அழகாக எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நமக்கு. போட்டு தண்ணியில் அழகாக போல் மாதிரி எப்படி நிற்கும் பாருங்கள். ஸோ அழகாக வெண்ணெய் கிடச்சிச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபைனலாக கடைசியில் உள்ள எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டோம். ஃபைனலாக கடைசியில் உள்ளதான் இப்போ அடித்து காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா க்ரீமியாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. க்ரீமியாக தான் இருக்கும். இப்போ இதை மூடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ அழகாக வெண்ணெய் வருதுன்னு திறந்து வருதுன்னு காட்டுறேன். பாருங்க எப்படி தண்ணியாக க்ரீமியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் வச்சு அடிங்க. உங்களுக்கு அது ரெடி ஆகிடுச்சுனாலே தெரியும். ஒரு மாதிரி கடன்னு சவுண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது வந்து தனியாக சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அழகாக தனியாக வந்துடும். அந்த தண்ணி வந்து தனியாக போயிடும். பாருங்கள் எல்லாத்தையும் வெண்ணெயையும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா இதில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற அந்த பால், ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே
கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா, ஸோ நம்ம நெய் ரெடி பண்ணும்போது ரொம்ப அடியில் பிடிக்காம இருக்கும். அதுக்காக தான் இனி இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் ஒரு 2 டைம்ஸ் நான் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சிடலாம். ஸ்லோவாக வைக்கும், ஏன்னா ஸ்லோவாக தான் வைக்கணும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொதித்து சாட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சோப்பு செய்கிறதுக்காக ஸோ எனக்கு கொஞ்சம் நெய் வெண்ணெய் தேவைப்படுது. அதனால் இது கொஞ்சம் அது மட்டும் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஸோ நம்மளோட சேனலில் வந்து ஹோம்மேட் சோப்ஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் போய் நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். ஸோ அப்லோட் பண்ணுறேன், நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி வீட்டிலையே சோப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சோப்புக்கு வந்து நம்ம வந்து பியூராக இருக்கிற நம்ம அந்த வெண்ணெய் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ வெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சோப்பு செய்கிறோம். அதுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நெய் காய்க்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த வெண்ணெயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? வந்து அடுத்தது நம்ம வந்து வெண்ணெய் வந்து நெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நான் இன்னைக்கு நெய் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெண்ணெயை நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இப்படிதான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வெண்ணெயை அப்படியே இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா இது கொஞ்சம் கரைகிறதுக்காக ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு கரைய ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது ஃபுல்லாக எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து என்ன பண்ணிடுங்க, கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு கொதிச்சு சாடிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டைம் பார்க்குறேன், எவ்வளோ நேரம் வந்து இதை ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 3:05 ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து இங்கே பாருங்கள், இதை மாதிரி நல்லா அப்படி நுரைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து பக்கத்தில் நின்றுக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, கொதிச்சு ஆடிடக்கூடாது. இப்போ வந்து 3:05க்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். சாயங்காலம் 3:05 PM வந்து வச்சுருக்கோம். எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்படி எல்லாமே ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிடுச்சு. அப்படி மெல்ட் ஆகி இப்படி நுரைச்சி இருக்கும்.
ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்றுக்கோங்க, கொதிச்சு வந்து சாடிடக்கூடாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் நேரம் பார்க்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுரைச்சி இப்படி மேலே வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ஃப்ளேமை இந்த மாதிரி நுரைச்சி மேலே வர ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ளேமை ஃபுல்லாகவே குறைச்சிடும். குறைச்சிருங்க. ஏன்னா நுரைச்சி ஃபுல்லாகவே சாடிடும், கொதிச்சு அப்படியே வெளியில் சாடிடும். அந்த டைமில் கொஞ்சம் இந்த கொதி வந்து அடங்குறது வரைக்கும் ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக கிண்டி கொடுத்துருங்க. பாருங்களா, பச்சை கலர்ல இருக்கு. இன்னும் ரெடி ஆகல. இதெல்லாம் வந்து இந்த நுரையெல்லாம் அடங்கி கொஞ்சம் எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்க்கு வரணும். லைட்டா மீடியம் ஃப்ளேம்ல சிம்ல வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்ல வச்சிருங்க. அப்பதான் இது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் அடங்கி, இந்த நுரையெல்லாம் அடங்கி, ஸோ நெய் வந்து ஃபுல்லா ரெடி ஆகும். இந்த நுரையெல்லாம் அடங்கி ஃபுல்லா நெய் ரெடி ஆகும். அது வரைக்கும் சிம்லையே மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம், கொஞ்சம் சிம்லையே வச்சிருங்க. அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பொங்கி வடிஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்களா, இப்படிதான் வந்து நெய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெய் ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு வந்து நல்ல சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கூட வைக்கலாம். இன்னும் அந்த சைட்ல இருக்கிற கொஞ்சம் அந்த நுரை மட்டும் கொஞ்சம் அடங்கி அதெல்லாம் போய் கொஞ்சம் ஒரு அந்த சட்டி கொஞ்சம் அடியில இருக்கிற அந்த பாத்திரத்துல அடியில இருக்கிற அந்த இது வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு நேரம் கோல்டனுக்கு மாறும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்படிதாங்க வீட்டுல வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா நமக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு. சுத்தமான வீடே நெய் ரெடி ஆகும்போது கமன்னு வாசனை வருது, சூப்பரா வாசனை வருது. இப்படிதான் வந்து நம்ம வந்து வீட்லயே வந்து நெய் ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். அதை செய்யும் போதுதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம டெய்லி வந்து வீட்டில் பால் காய்ச்சும் போது நல்லா தண்ணி விடாமல் பால் காய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் விட்டுட்டீங்க, பால் காய்ச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படி நல்ல ஒரு திக்கான பால் ஆடை நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதை எடுத்து டெய்லி அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டே, ஃப்ரீசரில் வைக்கணும், நார்மலாக வெளியில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 பாக்ஸ் ரெடி ஆனோடனே நீங்கள் வந்து அதை வெளியில் எடுத்து இன்னைக்கு நமக்கு நெய் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இதெல்லாம் வந்து அப்படியே ப்ரௌன் கலராக ஆரம்பிச்சிச்சு, லைட் கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நமக்கு நல்லாவே நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டே வந்தோம்னா வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அது வந்து கட்டி ஐஸ் கட்டி மாதிரி ஆகி அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல் வச்சுட்டு நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு மார்னிங்கே எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மதியமோ ஈவினிங்கோ ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அடிச்சிங்கன்னா போதும். நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ரெடி ஆகும்போது கடக்கடன்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். எடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு எண்ணெய் வந்து
வெண்ணெய் வந்து அப்படியே தனியா ரெடியாகி தனியா பிரிஞ்சிருக்கும். தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி தனியா பிரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு உருக்கி எடுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த இது வந்து சொன்னல அந்த இதெல்லாம் ஒயிட் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட பாருங்க நல்லா எண்ணெய் மாதிரி வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் ஃபுல்லாக உருகி நல்லாவே நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசம் கம்மன்னு வாசம் அடிக்குது. சூப்பராக வாசம் அடிக்குதுங்க. இப்படிதான். அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை ஒரு கண்டெய்னருக்கு மாத்திக்கலாம். சரியா? மொத்தமா நம்ம வந்து ஒரு 5 PM வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 3:25 ஆகுது. 3:25 to 3:30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா ஒரு 1/2 hour ஆயிடுங்க. கரெக்டா இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அழகா நம்மளுக்கு வந்து கமன்னு நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து எப்படி வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும்னா இப்படிதான். பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எண்ணெய் மாதிரி நல்லாவே ஒரு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் போய் அடியில படிஞ்சு வெறும் எண்ணெய் மாதிரி மேல தனியா வந்து நிற்குது. இப்படி வந்தா நம்மளுக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம வந்து இதை வந்து கடையில எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கூட அனிமல்ஸ் ஃபேட் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்றாங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு அது நம்ம ரெகுலரா எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. சரியா? நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைனலா ஒரு நம்ம வீட்டுல தோட்டத்துல உள்ள முருங்கலையை வந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்தாச்சு. போய் இதை வந்து நம்ம அந்த நெய்யில நம்ம வந்து போட போறோம். சரியா? நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம இதை போட்டலாம். இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேல விடக்கூடாது, கருகிடும். அப்புறம் நெய்யோட கலரும் மாற ஆரம்பிச்சிடும். ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா படப்படப்படன்னு அழகா பொரிஞ்சிருச்சு. சூப்பரா நம்மளோட சூப்பரான கம நெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். அப்படியே ஆற விட்டுட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸோ பாட்டிலையோ இல்லை ஒரு கண்டெய்னர்ல நம்ம வந்து இதை வந்து அழகா ஊற்றி வச்சுக்கலாம். சரியா? ஸோ நல்லா ஆறட்டும். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நெய் செய்யறது நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னருக்கு வந்து நான் மாற்ற போறேன். இந்த கண்டெய்னர் வந்து ஆக்சுவலி 1 லிட்டர் அளவு பிடிக்கிற கண்டெய்னரு வந்து வடிகட்டி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி வடிகட்டி நான் ஒரு கண்டெய்னருக்கு மாத்திச்சு. நீங்க வந்து இதை வந்து வெளியிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டெல்லாம் போகாது. கை மட்டும் வைக்காம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் நெய்ங்க. சூப்பரா வாசனையா எந்த ஒரு கலப்படமும் இல்லாம சுத்தமா நம்மளே ரெடி பண்றோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். வீட்டுல ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலரா சாப்பாடுலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நெய்யே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. சரியா? ஓகேங்க. நம்மளோட வீடியோ வந்து ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும். 1/2 லிட்டர் இருக்கும் கரெக்டா. நான் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் வந்து சோப் செய்யறதுக்காக நான் எடுத்துட்டேன். நம்மளோட சோப்பு வந்து ஹோம்மேட் சோப்பு நம்ம வீட்லயே செய்வோம். அது
யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் வெண்ணெய் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால இல்லைன்னா இன்னும் நிறையவே நம்மளுக்கு வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து நம்மளுக்கு நெய் கிடைக்கும். சூப்பரான கமகமன் ஆன நெய் பாருங்க, கலரே ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல இருக்கு. இதுதான் ஒரிஜினல் நெய்ங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காம, ஸோ நீங்களும் அவங்க குழந்தைக்கு கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சமமா டெய்லி யூஸ்க்கு நீங்களே வந்து வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப நல்லது. நீங்க வந்து இது நீங்களே செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ.